ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்து சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கொத்து பரோட்டா சாப்பிட்ருப்பீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட். அதை நம்ம எப்படி சப்பாத்தியை வச்சு செய்ய போகிறோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. சப்பாத்தி வேஸ்ட் ஆகாமல் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டக்குன்னு சப்பாத்தி காலியாகிடும். லெஃப்ட் ஓவர் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபி செஞ்சிங்கன்னா எல்லாருமே சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் எவ்வளோ சப்பாத்தி மீதமாக இருக்கோ அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 சப்பாத்தி மிச்சமாயிடுச்சு. அதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக ரோல் பண்ணி கட் பண்ணாலும் ஓகே. இல்லை மொத்தமாக ஒரு 3 இல்லைனா 4 சப்பாத்தி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே. இந்த சப்பாத்தியை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்டாங்கிள் ஷேப் இல்லைனா கையில் நீங்கள் பிச்சு போட்டு கூட கொத்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நான் நீளமாக கட் பண்ணுறேன்ல, ரோல் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எப்படி செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுறீங்கன்னா அந்தளவுக்கு கொத்து சப்பாத்தி டேஸ்ட் வராது. நீங்கள் எப்படி செஞ்சீங்களோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். லைட்டாக மசாலா மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்குமே தவிர டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு. அப்படின்னா தான் அந்த சப்பாத்தி அந்த மசாலாவோட சாஃப்டாக இறங்கி நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பெருசு பெருசாக பிச்சு போடுவாங்க. பெருசு பெருசாக நீங்கள் பிச்சு போடாதீங்க, டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ இதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. இதை கொத்து சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. சில பேர் நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு அப்படியே மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இருக்காது. ஆனால் நம்ம இந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு சால்னா மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம கொத்து பரோட்டா எப்படி சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரியே கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. தனியாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கையில் ஊற்று விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் முட்டை நம்ம உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 10 சப்பாத்திக்கு 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 முட்டையாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை நிறையா சேர்க்கறதுனால ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஆட் பண்ண முட்டை எல்லாமே நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக கடாயிலே நீங்கள் முட்டையை ஆட் பண்ணிவிட்டு வதக்கியும் விட்டுக்கலாம். பட் ஆனால் நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் பீட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொத்து சப்பாத்திக்கு நிறைய பேர் கடுகு ஆட் பண்ணுவாங்க, சீரகம் ஆட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். நான் சீரகத்தூளாக லாஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீரகம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணுறதுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி கடையில் கொத்து சப்பாத்தி செய்யும் போது கடுகு ஆட் பண்ண மாட்டாங்க. கடுகு ஆட் பண்ணாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரியே தான் நானும் செய்கிறேன். ஸோ கடுகு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதுக்கு தேவைப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எந்த அளவுக்கு பச்சை வாசனை போகுதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு கை அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து 2 தக்காளி பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்த பின்னாடி உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா,
1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதிலே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துட்டுருக்கோம். அந்த டயத்தில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பரோட்டா சால்னா இல்லைனா வேறு ஏதாவது வந்து நான்வெஜ் கிரேவி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் எந்த கிரேவியும் இல்லாதனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு எடுத்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து அந்த மசாலா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வந்து நல்லா வந்து எல்லா சைடும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போயே கூட சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா நல்லா மிக்ஸ் ஆன பின்னாடி முட்டை வந்து நல்லா கெட்டியான பின்னாடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி ஆட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சப்பாத்தி, அப்படியே வந்து நல்லா வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்லேயே வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த ஹீட்லேயே வந்து சப்பாத்தி நல்லா சாஃப்ட் ஆகிடும், அந்த மசாலாலாம் நல்லா இறங்கிடும். அந்த நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் விட்டால் தான் அந்த டேஸ்ட்லாம் அப்படியே சப்பாத்தியில் இறங்கி நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண சப்பாத்திக்கும் இப்போ வந்து சப்பாத்திக்கும் எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியுதுல. ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது சப்பாத்தி வந்து பச்சையாக அப்படியே நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர் நல்லா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக வந்த பின்னாடி நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பரான ரெசிபி, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ரெசிபி செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த லெஃப்ட் ஓவர் கொத்து சப்பாத்தி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.